நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம். மற்றொரு காணொலியூடாக சந்தித்திருக்கிறோம். உண்மையிலேயே உலகளாவிய ரீதியில என்ன நடக்குது? எப்ப பாரு ஒரு பதற்றமான சூழ்நிலை, எப்ப பாரு தாக்குதல்கள், எப்ப பாரு ஏவுகணைகள் என்கின்ற அந்த விடயம் தான் காணப்படும். ஒரு கப்பலை ஒருவர் தாக்குகின்ற சம்பவம், இல்லாட்டி ஒரு பொருளாதார யுத்தத்தை கொண்டு வர போகின்ற நிலைப்பாடு என்பது நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்க கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில நாம் நிச்சயமாக சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். சர்வதேசத்தை மையப்படுத்தி என்ன நடக்குது உலகளாவிய ரீதியில், அதாவது அச்சத்தில உலகம் இருக்கின்றது என்று சொல்லுகின்றார்கள். ஒரு பதற்றமான சூழ்நிலையில உலகம் இருக்கிறது என்று சொல்லுகின்றார்கள். ஈரான் பகிரங்கமாக அறிவிக்க வேண்டும், அமெரிக்கா கடும் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று பல்வேறுபட்ட விடயங்களை நாம் பார்க்கின்ற பொழுது எங்களுக்கே ஒரு குழப்ப நிலை உண்டு பண்ணப்படுகின்றது. என்ன நடக்கிறது? மீண்டும் ஒரு பொருளாதார யுத்தம் வந்துருமா, இல்லாட்டி என்ன நடக்க போகிறது என்ற கேள்விகள் இருக்கிறது. அந்த வகையில தான் ஹோர்மோஸ் நீரிணை வழியாக செல்லுகின்ற இந்த வர்த்தக கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தாது என பகிரங்க அறிக்கை ஒன்றை வெளியிட வாஷிங்டன் அழுத்தம் கொடுத்து வருவதாக தகவல்கள் எல்லாம் வெளியாகி வருகிறது. மூத்த அமெரிக்க அதிகாரிகளை மேற்கோள் காட்டித்தான் இந்த சர்வதேச செய்திகள் இதனை வெளியிட்டு இருக்கின்றன. தெஹ்ரான்ல இருக்கக்கூடிய அதிகார போட்டிகள் ஒரு ஒப்பந்தத்தை எட்டுவதையும் அதை கடைபிடிப்பதையும் கடினமாக்கி இருப்பதாக இவர்கள் குற்றம் சாட்டி இருக்கின்றார்கள். ஈரானுடன் தற்போதைய நிலைமையை செய்தியாளர்களிடம் விவரிப்பதற்காக பெயர் குறிப்பிட விரும்பாத அமெரிக்க அதிகாரி தெஹ்ரானுக்கும் வாஷிங்டனுக்கும் இடையிலான போர் நிறுத்தத்தை சீர்குலைக்க முயன்ற ஈரானிய கடும் போக்காளர்கள் காரணமாகத்தான் இந்த வாரம் தாக்குதல்கள் மீண்டும் தொடங்கப்பட்டிருப்பதாக சொல்லியிருந்தார்கள். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை கொலை செய்ய ஈரான் ஒரு புதிய மற்றும் குறிப்பிட்ட சதி திட்டத்தை தீட்டியிருப்பதாக இஸ்ரேலிய புலனாய்வு அமெரிக்க அதிகாரிகள் சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். சமீபத்தில் கொல்லப்பட்ட அந்த ஈரானிய உச்ச தலைவர் அய்யத்துல்லா அலி கமேனி இறுதிச் சடங்கின் போது ட்ரம்மை கொல்வோம் என்ற வாசகங்கள் அடங்கிய பேனர்கள் ஈரானியர்கள் ஏந்தி இருந்தார்கள். இந்த தகவலை தொடர்ந்து ட்ரம்மின் பாதுகாப்பு பல மடங்கு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது என்ற விடயத்தை நாம் இங்கு முன்வைக்கக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறான பின்னணியில தான் ஒரு வேளை ஈரான் தன்னை படுகொலை செய்தால் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து அறிவுறுத்தல்களை தான் வழங்கியிருப்பதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்க கூடியதாக இருக்கிறது. இது இவ்வாறு இருக்கின்ற பொழுது இன்னொரு பக்கம் பார்க்க போனா சர்வதேச அரங்கில் என்ன நடக்கிறது என்ற கேள்விகள் இருக்கிறது. ஒரு பக்கம் ஈரான் கப்பல்களை தாக்குதல் மேற்கொள்வதும் அதற்கு பல நாடுகள் கண்டனங்கள் விடுவதும், அதே போன்று இருக்கக்கூடிய பல நாடுகள் அந்த தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் அடிப்பதாகவும் தொடர்ச்சியாகவே இந்த விடயமானது நகர்ந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்க கூடியதாக இருக்கிறது. இருப்பினும் இஸ்ரேல் ஈரானுடைய போர் அதாவது எப்படி ஆரம்பமானது என்கிற மிகப்பெரிய கேள்விகள் இருக்கிறது. ஆரம்பத்துல பாலஸ்தீனத்துக்கும் இஸ்ரேலுக்குமான போர் மூண்டிருந்தது. அதற்கு ஆதரவாக பல போராளிகள், அதாவது ஹவுதி போராளிகள், அதே போல ஈரான்ல இருக்கக்கூடியவர்கள் என்கின்ற ஒவ்வொருவரும், அதாவது ஒரு நாட்டுக்கு ஒன்று ஆதரவாக வருகின்ற பொழுதுதான் இங்கு பல மடங்கான ஒரு போர் இடம்பெற்றது. அது இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா, ஈரானுக்கு ஆதரவாக பாலஸ்தீன், இப்படியான தொடர்ச்சியாக அரங்குல பல்வேறுபட்ட நாடுகள் இவ்வாறு தொடர்பு பட்டு இருப்பதாகத்தான் இந்த நிலைப்பாடு. அண்மையில் உங்கள் எல்லோருக்குமே தெரியும், சரமாரியாக சுத்தி இருக்கக்கூடிய, அதாவது அமெரிக்காவை தளமாக வைத்திருக்கக்கூடிய பல நாடுகள் தாக்கப்பட்டிருந்தது. அதிகளவிலான மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் என்பதை நாம் இந்த இடத்தில் மறைக்க முடியாது, மறைக்கவும் முடியாது. ஏனென்றால் இது உண்மையான விடயம்தான். தற்பொழுது இந்த பிரச்சனைக்கு எப்ப தீர்வு கிடைக்கும் என்பதும், ஒரு அமெரிக்காவும் ஈரானும் ஏதாவது ஒரு இணக்கப்பாட்டுக்கு வர வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பாகவும் கூட இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகிறது சர்வதேசத்தை மையப்படுத்திய அரங்கில என்ற விடயத்தை நாம் சொல்லிக்கொண்டு மற்றொரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.